ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயின் ஷீயை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்தா அவங்க வீட்டிலலாம் அடித்து வெளியே துரத்தி விட்டு அவளுக்கு இப்போது ரொம்பவே காயமாகி பிளட்டாக ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஹீரோயின் அவளோட அடாப்டர் சிஸ்டர் யூ கிட்ட கேட்குறா, நீ ஏன் இந்த மாதிரி பண்ண, நீ வீட்டில் போய் சொல்லு, என் மேலே எந்த தப்பும் கிடையாதுன்னு சொல்லு, நான் எல்லாரும் மாதிரியும் தானே, எனக்கும் பேரண்ட்ஸ்னால் பிடிக்கும் தானே, ப்ளீஸ் நீ போய் சொல்லு அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கா. ஆனால் இந்த யூ பார்த்தா, நான் தான் உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப வச்சதே, நீ என்கிட்ட போய் கெஞ்சுற. ஸோ இந்த கெஞ்சுறதுல எல்லாமே யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்குது. உனக்கு நான் சொல்கிறத புரியுதா புரியலையான்னு கூட தெரில. நான் தான் உனக்கு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததே நான் தான். ஏன் நான் என்கிட்ட ஒரு ஸ்பெஷலான சிஸ்டம் இருக்குது. நான் மனசுக்குள்ளே ரொம்பவே மோசமாக நினைப்பேன். பட் நான் ரொம்ப நல்லவளா என்னை வெளிக்காட்டிக்கணும் அப்படின்றதுக்காக என் மனசில் நான் என்ன நினைக்கிறேனோ அதுக்கு ஆப்போசிட்டாக அந்த சிஸ்டம் க்ரியேட் பண்ணும். ஸோ என் மனசுக்குள்ளே நினைக்கிற எல்லாத்தையுமே இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் கேட்க முடியும். அந்த மாதிரி நான் செட் பண்ணியிருந்தேன். பட் உன்னால் மட்டும்தான் கேட்க முடியாது. ஸோ அந்த மாதிரி நான் சிம்பத்தி க்ரியேட் பண்ணி உன்னை கெட்டவளாக்கிட்டேன். உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த சொத்தில் எனக்கு ஒரு பங்கு வரப்போகுது. பட் உனக்கு வராது. உனக்கு வரதும் சேர்த்து எனக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசிட்டு நம்ம ஹீரோயினை அங்கவே விட்டுட்டு போயிடுறா போல. நம்ம ஹீரோயினுக்கு வாயிலேருந்து பிளட்டாக வந்துட்டு இருக்கு. அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ அங்கே பார்த்தா ஒரு டெவில் மாதிரி ஒரு பர்சன் வரா. அவகிட்ட நம்ம ஹீரோயின், ப்ளீஸ் என்னை ஹெல்ப் பண்ணுங்க, என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த டெவில் சொல்லுது, நான் இப்போ உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்க போகிறேன். நீ திரும்பவுமே ரீபார்ன் ஆனனா நீ கண்டிப்பாக உன்னோட ரோலை கரெக்டாக பண்ணுவியா, இல்லை இந்த மாதிரி தான் ஒரு சோதாவாக இருப்பியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறா. அப்போது அந்த டெவில் சொல்லுது, உன்கிட்ட போகிற நான் ரிங் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த ரிங்கை வச்சேன்னா இப்போ அவள் எப்படி அந்த சிஸ்டமை யூஸ் பண்ணி அவளை நல்லவளாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டாலோ, ஸோ நீ ரீபர்ன் ஆகிட்டு அந்த ரிங்கை வச்சு நீ என்ன மேஜிக் பண்ணாலும் அவள் உண்மைக்கே மனசில் என்ன நினைக்கிறாளோ அதை உன் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கேட்க வைக்க முடியும். நீ கரெக்டாக இருப்பியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயினும் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே டைம் எல்லாம் ரீவைண்ட் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் திரும்பவுமே ரீபான் ஆகிட்டா. நம்ம ஹீரோயின் ஆக்சுவலி கண்ட்ரி சைடில் அவங்க அம்மா போகும்போது தொலைச்சிருந்துருக்காங்க. ஸோ இப்போ தான் நம்ம ஹீரோயினை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. அந்த இடத்துக்கே நம்ம ஹீரோயின் இப்போ ரீபான் ஆகிட்டா. ஸோ நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த யூ இருக்கால அவள் நம்ம ஹீரோயினை ஒரு மாதிரி பார்க்குறா. ஸோ இந்த லைஃப்பில் நான் சும்மா விட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த வீட்டுக்குள்ளே போகிறா. அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தா அவங்க அம்மா இருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோயின் கூட பிறந்த தம்பி தங்கச்சி 2 பேர் இருக்காங்க. அந்த தங்கச்சிக்கு இந்த யூனாவை சுத்தமாக பிடிக்காது. இந்த யூ சிம்பத்தி கிரியேட் பண்ணும்ல. ஸோ அவள் இப்போது இந்த வீட்டோட ஒரிஜினல் பொண்ணு என்னை யாருமே கண்டுக்க மாட்டாங்க, எல்லாருமே அவளுக்கு தான் ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க, நான் தேவையில்லாமல் இந்த வீட்டுக்கு இவங்களுக்கு ஒரு பேர்டனாக இருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறா. அவங்க அம்மாவுக்கு அது கேட்குது. அவங்க ஏமா அந்த மாதிரி பேசுகிற, அவள் எப்படி பொண்ணோ அதே மாதிரி தான் எனக்கு நீயும், நீ இப்படிலாம் போய் யோசிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த ரிங்கை யூஸ் பண்ண உடனே அவன் மனசுக்குள்ளே இருக்கிறது வெளியில் கேட்குது. என்ன யோசிக்கிறானா, இவங்கெல்லாம் ஏமாத்துறது ரொம்ப சுலபமாக இருக்குது, இந்த மாதிரி ஐஸ் வச்சு இந்த இவளை வீட்டை விட்டு அனுப்பிடணும் அப்படின்னு யோசிக்கிறா. அவங்க அம்மா டென்ஷனாக இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே அங்கே கேட்கும். இப்போ நம்ம ஹீரோயினுக்கும் எல்லாமே கேட்குது. ஸோ அவங்க எல்லாருமே இவளுக்கு என்ன ஆச்சு, இவ ஏன் இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அவங்க அம்மா நீ பண்ணுறது ரொம்ப தப்பு, ஒன்ன மாதிரியே தான் அவளும் எனக்கும், அவள் என்னோட பயாலஜிக்கலான பொண்ணு, நீ இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அவளுக்கு புரியல, அவள் நெகட்டிவாக யோசிக்கிற எல்லாமே வெளியில் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ ஃபூஜி வரான். நம்ம ஹீரோயினுக்கும் இவனுக்கும் தான் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு பேசியிருந்திருப்பாங்க லாஸ்ட் லைஃப்லேயே. பட் இந்த யூ இருக்கால அவ குட்டையை குழப்பி விட்டு நம்ம ஹீரோயினுக்கும் இவனுக்கும் என்கேஜ்மெண்ட்டே ஆக முடியாத மாதிரி பண்ணியிருந்திருக்கா. பட் இந்த லைஃப்பில் நம்ம ஹீரோயின் அப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக இருக்கா. அந்த ஃபூஜி வந்தாரான். அவன் நீ தான் என்ன மேரேஜ் பண்ணிக்க போறியா, ஸோ இவ தான் என்னோட ஃபியான்சேவா அப்படின்னு கேட்குறான். ஸோ இந்த யூ இருக்கால அவன் மனசுக்குள்ள இந்த கண்ட்ரி சைட்லேருந்து வந்த பொண்ணெல்லாம் போய் எப்படி தான் அவன் மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்கிறான்னு எனக்கு ஒன்றும் புரியல, பார்க்கவே எனக்கு அவளை சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேஜிக்னால தான் இதெல்லாம் ஆகிட்டு இருக்கு போல். ஸோ அங்கே எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருக்குது, இவன் என்ன இவ்வளோ மோசமாக யோசிக்கிறா அப்படின்ட்டு. இந்த விஷயம் நம்ம ஹீரோக்குமே கேட்குது போல். அவன் சொல்கிறான் எந்திரிச்சிட்டு, நான் இப்போ ஷியை மேரேஜ் பண்ணிக்க ரெடியாக தான் இருக்கேன், ஸோ கொஞ்ச நாள்லையே நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறான். அங்கே பார்த்தா அந்த யூக்கு மனசே கஷ்டமாகிடுது. பிகாஸ் இவ ஃபூஜியை மேரேஜ் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக பணக்காரியாக இருக்கணும்னு நினச்சிருக்கா. பட் அது நடக்க
முடியாமல் போக போகிறனால நம்ம ஹீரோ கூட கையை பிடிச்சிட்டு நீ என்ன பேசிகிட்டு இருக்க, அவளாம் உனக்கு செட் ஆக மாட்டா, நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு பேசுகிறா. நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு என் கையை விட அப்படின்னு சொன்ன உடனே அவள் கையை விட்டுறா. நம்ம ஹீரோவுமே அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ எல்லாருமே வந்துட்டு இவ எப்படி இவ்வளோ நெகட்டிவாக யோசிக்கிறா அப்படின்ட்டு தான் பார்க்குறாங்க. ஸோ அவள் வந்துட்டு நான் கண்டிப்பாக அவளை வீட்டை விட்டு அனுப்பாமல் விட மாட்டேன், இங்கே எதுவும் கரெக்டாக நடக்க போகிறது கிடையாது அப்படின்னு யோசிக்கிறா. அவங்க அம்மா ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. பிகாஸ் இவ மனசில் நினைக்கிறது இப்போ இப்படி நினைக்கிறான்னு சொல்லிட்டு அவங்களால உறுதியும் படுத்துக்க முடியல. பிகாஸ் இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாதுல்ல. ஸோ அவங்க ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க இவகிட்ட. அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து அங்கே சாப்பிட போகிறாங்க. அவங்க அப்பாவுமே வந்துடுறாரு போல். இவ வேகமாக போயிட்டு அவங்க அப்பாவை கேர் பண்ணிக்கிறா. எல்லாருமே அப்பாவை கேர் பண்ணுறேன்னு நினச்சா அவள் மனசுக்குள்ளே இப்போ நினைக்கிறா, இவனை வந்துட்டு எத்தனை நாள் தான் நான் வளர்ச்சி போட்டுட்டு இருக்கிறதுன்னு தெரில, எப்போதான் என் பேருக்கு சொத்து வரப்போகுதுன்னு தெரில அப்படின்ட்டு. அவங்க அம்மாவுக்கு செம்ம ஷாக் ஆகிட்டு இருக்கு. இவ என்ன பேசிகிட்டு இருக்கா, அப்போது இவ வந்துட்டு பொண்ணு கிடையாதா, ஏன்னா இவங்க அப்பா தான் ஆக்சுவலி, அதாவது ஹீரோயினோட அப்பா தான் இவளை அடாப்டட் பொண்ணாக வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்திருக்காரு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போலேருந்தே இவங்க 2 பேரும் அஃபைரில் இருக்காங்க போல். அது யாருக்குமே தெரியாது. பட் இப்போ இவ மனசுக்குள்ளே நினைக்கிறத வச்சு அவங்க அம்மா ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. அப்போ பார்த்தா அவள் இன்னும் யோசிக்கிறா, இவன் எப்போ பார்த்தாலும் அந்த செக்ரட்டரி கூட இருக்கான், வீட்டுக்கு வந்தால் இது கூட இருக்கான், இப்போ என் கூட எப்போ தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான், இவனை எப்படி தான் நான் வந்துட்டு மயக்கிறதுன்னு தெரில, எனக்கு எப்போ தான் ப்ராப்பர்ட்டிஸ் வரும்னு தெரில அப்படின்ட்டு. உங்கள் அப்பாவுக்கு இதெல்லாம் நான் கேட்க மாட்டேங்குது ஆக்சுவலி. ஸோ அங்கே பார்த்தா அந்த செக்ரட்டரி லீவ் பொண்ணு வந்துடுறா. அவள் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறா. அப்போ தான் அவங்க அம்மாவே நோட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கத்திடுறாங்க. அவங்க அப்பாவுக்கு புரிஞ்சு போயிடுது. அவங்க வந்துட்டு நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது, நீ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட அம்மாவுமே ரொம்ப சாந்தமாக இருக்காங்க. ஏன்னா இதில் எதுவுமே உண்மை நம்ப முடியாது, நம்ம வந்துட்டு பேசுறதையுமே கரெக்டாக நம்ப முடியாது அப்படின்ட்டு. ஸோ அங்கே பார்த்தா அந்த செக்ரட்டரிலேயே பற்றி இன்னுமே அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறா, இவளுக்கெல்லாம் வீட்டில் அவன் ஹஸ்பண்ட் திட்டுவானா என்னன்னு தெரியல, இவன் இந்த ஆள் கூட சுற்றிட்டு இருக்கா, நல்லா பணத்தை பறிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்ட்டு. கழுத்தை கூட பாரு, 2 பேருக்கும் ஒரே மாதிரி செயின் தான் அந்த ஆள் வாங்கி கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா அப்போ தான் நோட் பண்ணுறாங்க, இவங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாரோ அதே கிஃப்ட்டை தான் அந்த செக்ரட்டரி லீக்கும் கொடுத்துருக்காரு, அவ கழுத்துலேயும் அதே செயின் இருக்குது. ஸோ அதை பார்த்தோன்னே அவங்க டென்ஷன் ஆகிட்டு அதை வாங்கிட்டு இது என்னது, என்னை வந்துட்டு லூஸு மாதிரி நினச்சிட்டு இருக்கியா அப்படி இப்படின்னு கத்தும்போது அந்த லீவ் வந்துட்டு பிரச்சனை பெருசாக போகுது அப்படின்ட்டு, ஐயோ இது என் ஹஸ்பண்ட் வாங்கி தந்தது, நீங்கள் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அவள் வேமா அங்கேருந்து ஓடி போயிடுறா. அவங்க அப்பா இப்போ தான் நிம்மதியாக வந்துட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காராரு. அங்கே பார்த்தா அந்த இருக்கால அவ யோசிக்கிறா, இந்த ஆள் வந்துட்டு அந்த அம்மாவோட ரூம்ல இருக்க பாக்ஸஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசிக்கிறா. ஏன்னா இவ கூட தான் இருந்து அந்த மாதிரி பண்ணியிருப்பான் போல, அதாவது ப்ரொடெக்ஷனை தான் அவன் சொல்றா. இவங்க ஷாக் ஆகிட்டு வேகமா போய் ரூம்குள்ள பார்த்தா அந்த டப்பா உண்மைக்கே காலியா கிடக்கு. ஸோ அவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்ன நடந்துட்டு இருக்கு இந்த வீட்டில், இவளுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த வந்துட்டு அவள் சிஸ்டமை யூஸ் பண்ணி என்ன இது, நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்க அம்மா, அப்பாவுக்கும் எனக்கும் என்ன ரிலேஷன், இது என்ன பாக்ஸ்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு நடிக்கிறா. ஸோ அங்கே பார்த்தா அவன் மனசுக்குள்ளேயுமே ரொம்ப நல்லா தான் நினைக்கிற மாதிரி இருக்கு போல். பட் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த ஈவில் சிஸ்டம் இருக்கும்ல, அதாவது இவன் மைண்ட்குள்ளே இருக்க ஈவில் வந்துட்டு வெளில வரணுன்றதுக்காக அவன் மேஜிக்கை யூஸ் பண்ணுறா. அப்போ பார்த்தா அவள் வந்துட்டு யோசிக்கிறா, அந்த மனசுக்குள்ளே இந்த அம்மா இதை பார்த்துட்டு இவ்வளோ கற்றுட்டு நான் வந்துட்டு கபோர்ட்குள்ளே என்னோட லோவான ட்ரெஸ்ஸை ஒழிச்சு வச்சுருக்கேனே அப்படின்னு சொல்லும்போது அவங்க வேகமாக போய் அதை பார்த்துட்டு இது என்னது, இது எதுக்கு நீ இங்கே வச்சுருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த சொல்கிறா, இது நான் காலேஜில் வந்துட்டு யூஸ் பண்ணேன் ஒரு ஸ்கிட்டுக்காக, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காதீங்கன்னு சொல்லும்போது அவங்க அம்மாக்கான டவுட் வந்துருச்சு. பட் அவங்களால ப்ரூவ் தான் பண்ண முடியல. நம்ம ஹீரோயின் கிட்ட அவங்க என் பொண்ணை நான் இப்போவே ஷாப்பிங் கூப்பிட்டு போகணும், அவளுக்கு நான் எதுவுமே வாங்கி தரல, ஸோ நான் அங்கே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னும் போது அந்த சொல்கிறா நானும் கூட வரவா அப்படின்ட்டு. அவங்க நான் என் பொண்ணை மட்டும்தான் சொன்னேன், நான் வந்துட்டு அவளுக்கு தான் எதுவுமே வாங்கி தரல அப்படின்ட்டு காரில் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அப்போ பார்த்தா அவங்க அம்மா ரொம்ப டென்ஷனாகவே இருக்காங்க. இந்த பக்கம் இந்த ஆளும் இந்த வீட்டில் யாருமே இல்லை, ஸோ நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒன்றும் எடுக்க போகிறாங்க. இங்கே அவங்க அம்மா வந்துட்டு ரொம்ப டென்ஷனாகவே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வேணும்னே நீங்கள் எதுவும் மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறா. நம்ம ஹீரோயின் வந்து இப்படி சொன்ன உடனே அவங்க இப்போ போய் செக் பண்ணால் கண்டிப்பாக அவங்க 2 பேர்த்தையும் பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு வேகமாக வீட்டுக்குள்ளே போகிறாங்க. போய் ரூம் ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே யாரையுமே காணும். அவங்க நம்ம தான் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கோம் போல் அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்பவுமே நம்ம ஹீரோயின் ஏதோ மேஜிக் பண்ணோடனே அவங்க இன்னொரு ரூமை போய் செக் பண்ணுறாங்க. அதுலேயும் அவங்க 2 பேர்த்தையும் காணும் போல். ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்னாச்சு இவங்க எங்கே போயிருக்காங்க அப்படின்ட்டு அவளோட மேஜிக்கை வச்சு கண்டுபிடிச்ச உடனே அந்த ஆளும் அந்த பொண்ணு
பொண்ணும் கெஸ்ட் ரூம்குள்ளே இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த மேஜிக்கை பண்ண உடனே அந்த பொண்ணு இருக்கால அவள் மனசுக்குள்ளே நினைக்கிறது வெளியில் கேட்குது. ஸோ அவள் வந்துட்டு இங்கே நம்ம கெஸ்ட் ரூமில் இருக்கோம், அவளாம் எப்படி கண்டுபிடிக்க போகிறா அப்படின்ட்டு பார்த்தா இவங்க அம்மா எல்லாருமே சேர்ந்து அந்த கெஸ்ட் ரூம்குள்ளே போகிறாங்க. இவங்க 2 பேரும் அவங்க ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே அவங்க அம்மா டென்ஷன் ஆகிட்டு பயங்கரமாக அவங்க ஹஸ்பண்டை போட்டு அடிச்சுட்டு என்ன வேலை பார்த்துட்டு இருக்க, அப்போ இவ்வளோ நீ அடாப்டட் டாட்டரை வளர்க்கவே இல்லை, ஏன் காதிலே நீ பூ சுற்றிட்டு இருக்கியா, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லும் போது அவங்க அப்பாவுக்கு இப்போ என்ன பேசுகிறேன்னு தெரில. ஸோ அவர் வந்துட்டு ஒரு பட்டனை காமிச்சிட்டு என் ஷர்ட்டில் பட்டன் தான் பிஞ்சு போச்சு, அதை தைக்க தான் நான் வந்துட்டு யூவை கூப்பிட்டேன், நீ எதுக்கு நம்ம பொண்ணை போய் தப்பாக நினச்சிட்டு இருக்க, நீ ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. அப்போது நம்ம யூமே அவளோட நல்ல சிஸ்டமை யூஸ் பண்ணிவிட்டு இவங்க ஏன் இந்த மாதிரி நினைக்கிறாங்க, நான் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு தான் வந்தேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ட்டு யோசிக்கிறா. அவங்க அம்மாவுக்கு இவ என்ன புரிஞ்சிக்கவே முடியல. ஸோ அவங்க எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்காங்க. இந்த யூமே போயிட்டு என்னை மன்னிச்சிடுங்க, நான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ண மாட்டேன், நான் தப்பாகவே எதுவும் பண்ணலை, அவள் நினைக்கிறவர்கிட்ட எப்படி இப்படி நடந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு நாளைக்கு இவ்வளோ தானே ஸ்கூலுக்கு வருவா, ஸோ இவ்வளோ நான் அங்கே பார்த்துக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறா. நெக்ஸ்ட் டே ஸ்கூலில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து இந்த யூவுமே வரா. அங்கே பார்த்தா சேரில் வந்துட்டு நம்ம ஹீரோயினை உட்காந்தோடனே ஒட்டிக்கிறதுக்காக க்ளூ ஊற்றி வச்சுட்டு நம்ம ஹீரோயினோட டெஸ்கில் குப்பையும் போட்டு வச்சுருக்காங்க. அங்கே பார்த்தா அவனோட இன்னொரு சிஸ்டர் இருப்பாள், அவளுக்கு நம்ம ஹீரோயினும் பிடிக்கல. ஸோ அவள் நம்ம ஹீரோயினை புள்ளி பண்ணுறதுக்காக வரா. ஸோ அப்போ பார்த்தா இந்த யூ வந்துட்டு நல்லவளாகணும் அப்படின்றதுக்காக நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற, அவளும் உன்னோட சிஸ்டர் தானே, இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. அப்போது நம்ம ஹீரோயின் மேஜிக் பண்ணோன்னே இந்த யூ மனசுக்குள்ளே நினைக்கிற கெட்டதெல்லாம் அவளுக்கு கேட்க ஆரம்பிக்குது. இது ஒரு பைத்தியம், நம்ம பண்ணுற வேலையை அதுவே பண்ணுது, ஸோ எனக்கும் ஈஸியாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சிரிக்கிறா. அப்போது இந்த தேர்ட் சிஸ்டர் இருக்கால அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு நம்ம ஹீரோயினை அடிக்க வரும்போது அவள் இதெல்லாம் கேட்ட உடனே அந்த யூ அடிக்க போகிறா. அந்த யூ வந்துட்டு என்னதுக்கு நீ அடிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அங்கே இருக்கிற பொண்ணுங்களுக்கு செய்க காட்டோடனே அவங்க எந்திரிச்சிட்டு என்ன நீ இப்படி கிளாஸ் ரூமில் பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கா, அவங்க கூட படிக்கவே எங்களுக்கு விருப்பம் கிடையாது அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. ஸோ அப்போ பார்த்தா அவள் வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போயிடுறா. ஸோ நம்ம ஹீரோயினை பிடிச்சி அந்த சேரில் உட்கார வைக்கணும் அப்படின்றதுக்காக ஹீரோயினை பிடிச்சி தள்ளுறா. பட் ஹீரோயின் வளகுனால இந்த யூவே போய் அந்த சேரில் உட்காந்துறா. நம்ம ஹீரோயின் போயிட்டு லாஸ்ட் டெஸ்கில் தான் நம்ம ஹீரோ இருக்கான். ஸோ அவன் கூட போய் உட்காரா. ஸோ அங்கே எல்லாருமே பேசிக்கிறாங்க, ஃபூஜி கிட்ட போய் எப்படி இந்த பொண்ணு உட்காந்துருக்கா, அதுக்கெல்லாம் தனி தில்லு வேணும் அப்படின்ட்டு. ஸோ இங்கே யூக்கு ரொம்பவே பொறாமையாக இருக்கா, அவளால் இப்போ எந்திரிக்க கூட முடியல. ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ கேட்குறான், என் கூட உட்கார்றதுக்கு எல்லாரும் பயப்படுவாங்க, பட் உனக்கு பயம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் நான் ஏன் பயப்பட போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் மேம் வந்துட்டு கிளாஸில் டீச் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஹீரோயின் ரொம்ப நல்லா தூங்கிட்டு இருக்கா. அப்போ அவங்க எந்திரிச்சு போய் பின்னாடி நில்ல அப்படின்னு பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது நம்ம ஹீரோ நானுமே இந்த பனிஷ்மெண்ட்டை ஷேர் பண்ணுறேன், ஸோ நாங்கள் 2 பேருமே சேர்ந்து ½ அன் ஹவருக்கு மட்டும் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நிற்கிறாங்க. ஸோ எல்லாருமே ஷாக்காக பார்க்குறாங்க, யாருக்காகவும் இந்த மாதிரி பண்ண மாட்டான், இந்த பொண்ணுக்காக அவன் பனிஷ்மெண்ட் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. வெளியில் பார்த்தா இந்த தேர்ட் சிஸ்டர் இருக்கா. ஸோ இந்த யூ இவளை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பிளான் போட்டிருக்கா. ஆக்சுவலி 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த பொண்ணை இவளை ஆளை வச்சு கிட்னாப் பண்ண சொல்லிட்டு இவளை போய் காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றிருந்திருக்கா. ஸோ அதனால இவ சொல்கிற எல்லாத்தையுமே இந்த தேர்ட் சிஸ்டர் கேட்பா. பட் இப்போ அவள் இந்த மாதிரி அவளுக்கு எதிராக பிஹேவ் பண்ணுறது இந்த யூக்கு பிடிக்கல. ஸோ ஒரு ஆள் அரேஞ்ச் பண்ணிட்டு அந்த பொண்ணை அங்கேருந்து கிட்னாப் பண்ணி கூப்பிட்டு போயிடுறா. ஸோ வீட்டில் பார்த்தா அவங்க அப்பா கிட்டே போய் இவன் நல்லா வலிஞ்சு இருக்கா. அவங்க அம்மா எங்க 2 பொண்ணையும் காணோம் அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அம்மா சொல்றாங்க எங்க என்னோட இன்னொரு பொண்ணு அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சு போயிடுது இவ தான் ஏதோ பண்ணியிருக்கா அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயினுக்கு போய் காப்பாற்றுவோமா வேண்டாமான்னு இருக்கு. ஆக்சுவலி இப்போ நம்ம ஹீரோயின் ஒரு மனுஷியா பிறக்கல, ஒரு டெவலாக தான் பிறந்திருக்கா. இந்த யூவை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி பிறக்கவே செஞ்சிருக்கா. ஸோ அந்த பக்கம் காட்டுறாங்க, அந்த பொண்ணை பிடிச்சி வச்சுட்டு அவன் தப்பா பிஹேவ் பண்ண போறான். பட் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்தாரா. அவள் பயங்கரமாக அவனை அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோயின் அந்த தேர்ட் சிஸ்டரை காப்பாற்றிடுறா. அந்த பொண்ணு நான் தப்பாக நினச்சிக்கிட்டேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டேன், இந்த மெம்பரை அரேஞ்ச் பண்ணது வேறு யாரும் கிடையாது அந்த யூ தான் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூக்கிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறா. ஸோ வீட்டுக்கு இவங்க போன உடனே அந்த யூக்கு செம்ம ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஸோ எல்லாரும் முன்னாடி நடிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க நடிச்சிட்டு இருக்கா, உனக்கு என்னாச்சு அப்படின்னு. பட் அந்த பொண்ணு அவளை
அவங்கள கீழே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நீ நடிக்கிறத ஸ்டாப் பண்ணு, உன்னால தான் எங்களுக்கு இந்த நிலைமையா அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பாவுக்கும் ஷாக்காக இருக்கா, அவங்க அம்மாவுக்கும் ஷாக்காக இருக்கா. அப்போ அந்த யூ வந்துட்டு என்ன பேசிட்டு இருக்கீங்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு சைலண்ட்டாக இருக்கா. உடனே அவங்க அப்பா அந்த யூவை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக இவ எப்படி கரெக்டாக போய் அந்த இடத்துக்கு காப்பாத்துனா, அப்போ இவ தான் கிட்னாப் பண்ணவே வச்சிருப்பாளுன்னு சொல்லும்போது அவங்க அம்மா முறைக்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே பார்த்தா லூன்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் வரான். அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட கிராண்ட்மா கூடவே இருப்பான் போல். ஸோ அவன் வந்துட்டு ஒரு ஹெல்ப்பர் மாதிரின்னு சொல்லலாம், ஒரு அசிஸ்டண்ட்டுன்னு கூட சொல்லலாம். பார்த்தா வந்துட்டு இவனும் வந்துட்டானா, இப்போ இவன் வேற என்ன வந்துட்டு அவன் கூட சேர்த்து கூட்டு போவானே அப்படின்னு இந்த யோசிக்கிறா. அப்போ தான் அங்கே இருக்க எல்லாருக்குமே புரிய வருது இவன் கூடயும் சேர்ந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆள் வந்து நடந்ததுக்கும் யோக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும் போது அங்கே கிராண்ட்மா வந்துடுறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க, இப்போ 2 பேரும் நல்லா தானே இருக்காங்க, எல்லாருமே போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் அந்த லூவை போயிட்டு இந்த யூ மீட் பண்ணிட்டு எனக்கு எப்படியாச்சும் அந்த ஷீயை பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னும் போது அவன் நாளைக்கு அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். நாளைக்கு ஒரு பார்ட்டியில் காட்டுறாங்க. ஆக்சுவலி இங்கே பெயிண்டிங் வந்துட்டு பண்ணவங்களுக்கு ஒரு ஆக்ஷன் மாதிரி நடக்குது. நம்ம ஹீரோனும் நல்லா பெயிண்ட் பண்ணுவா, அதே மாதிரி இந்த யூவும் பெயிண்ட் பண்ணுவா. ஸோ 2 பேருமே அங்கே வச்சுருக்காங்க. வந்துட்டு இவெல்லாம் ஒரு கண்ட்ரி சைட்லேருந்து வந்தவா, இவெல்லாம் என்ன பெயிண்ட் பண்ணுவாளோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் நம்ம ஹீரோயினை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்கா. அங்கே தாத்தா வந்துடுறாரு. அவர் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட நல்லா பேசுகிறாரு. ஸோ அவர் வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நம்ம ஹீரோயினோட பெயிண்டிங்கை பார்த்து அதுக்கு நல்லா அப்ரிஷியேட் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு ஆக்ஷனில் இது பிட் பண்ணும்போது நிறைய பேர் அதுக்கு தான் பிட் பண்ணி அதுதான் நிறைய விலைக்கு போகுது. அதை பார்க்கும்போது இவளுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா தாத்தா வந்துட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு பேசுகிறாரு. உன்னோட ட்ராயிங் ஸ்கில் எல்லாமே உன் கிராண்ட்மா மாதிரி இருக்குது, ஸோ உனக்கு தனியாக இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனை நான் ஆக்கி கொடுத்துறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து நான் வெட்டிங் பண்ணிக்க இப்போ ரெடியாக இல்லை, ஸோ எனக்கு இந்த மேரேஜ் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கா. ஸோ அதை கேட்டோடனே நம்ம ஹீரோக்கு ஹார்ட் ப்ரோக்கன் ஆகிடுது. பிகாஸ் அவன் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான், அதனால அவன் ட்ரிங்க் பண்ணுறான் போல். பட் அவன் குடிச்சிட்டு இருக்க ட்ரிங்க்ல இந்த யூ வந்துட்டு ஏதோ ட்ரக்கை கலந்துருந்துருக்கா. ஸோ அவனுக்கு டிஸியாக ஃபீல் ஆகிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட பிரதர் வந்துட்டு அவளை பார்த்தாலே இவெல்லாம் ஒரு ஆளா, இவளை பார்க்கவே பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கான். நம்ம ஹீரோயின் போயிட்டு நீ யாரை ரொம்ப நல்லவன் நினைக்கிறியோ அவளை பற்றி உனக்கு எல்லா ட்ரூ கலர்ஸும் தெரிய போகுது, ஸோ ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் சொல்கிறேன் ரூம் நம்பருக்கு போய் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு மயங்கிடுறான். ஸோ அவனை கொண்டு வந்து ரூமில் போட்டுட்டு அவன் கூட தப்பாக நடந்துக்கிட்டா, இவனே அவனை மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலாம் இந்த மாதிரி பண்ணுறா. பார்த்தா அங்கே கரெக்டாக நம்ம ஹீரோயின் சொன்ன மாதிரி அவளோட பிரதர் போய் பார்த்துறான். அங்கே இந்த யூ வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்துட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நான் உன்னை போய் நல்லவன் நினச்சேன் பாரு அப்படின்னு சொல்கிறான். அப்போது அவன் நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, நான் ஃபூஜிக்கு ஹெல்ப் பண்ண தான் பார்த்தேன்னும் போது எனக்கு ஷீ சொல்லாமல் இருந்ததுடா உன்னை பற்றின ட்ரூ கலர்ஸே தெரிஞ்சிருக்காது, கண்டிப்பாக உன்னை மாதிரி ஒருத்தி கூட நான் பேசக்கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ இங்கேருந்து எந்திரிச்சு போகிறான். ஸோ பார்த்தா நம்ம ஹீரோயின் வெளியில் நின்றுட்டு இருக்கும் போது அவளையும் எடுத்துகிட்டு ஒரு ரூம்குள்ளே போகிறான். ஸோ அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணியிருந்திருக்கா. ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் எந்திரிச்சிட்டு ஒரு டெவலும் ஒரு ஹியூமனும் எப்படி ஒன்று சேர முடியும், என்னோட பவர்ஸ் எல்லாம் இதெல்லாம் ரொம்ப வீக் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையில் ஒரு சிம்பிள் மாதிரி இருக்குது, அதை பார்க்குறா. ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவள் எனர்ஜியை திரும்ப எடுத்துக்கிறதுக்காக நம்ம ஹீரோவோட கழுத்தை பிடிக்க. பட் ஹீரோ எந்திரிச்சுறான். அவன் ஹீரோயினை கிஸ் பண்ண போகும்போது அவ வேமா அங்கேருந்து எந்திரிச்சு போறா. நம்ம ஹீரோ அவகிட்ட வந்துட்டு நீ ஏன் அந்த மாதிரி பிஹேவ் பண்ற, உண்மைக்கே உனக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு கேட்கும்போது அவள் எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் அங்கே இருந்து போறா. ஸோ வீட்டில் காட்டுறாங்க. இந்த யூவும் லூவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதை நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. அந்த லூ சொல்கிறான் கண்டிப்பாக அந்த கிராண்ட்மா இருக்க வரைக்கும் உனக்கும் எனக்கும் நல்லது நடக்காது, ஸோ அவங்கள விஷயம் வச்சு கொலை பண்ணிடலாம் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இவங்க என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அவள் ரொம்ப காஷியஸாக பிஹேவ் பண்ணுறா. ஸோ அந்த பாட்டியை எந்த ஒரு சாப்பாடும் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து அதில் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ண சொல்கிறா. ஸோ இவங்க வேணும்னே நம்ம ஹீரோயின் கேட்டுட்ருக்கா அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு அவளை ஃபூல் ஆக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த ஃபுட்டில் எதுவுமே அவங்க கலக்கலை. ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கத க்ராஸ் பண்ணும்போது கேட்டுறான். அவங்க நைட் ட்ரிங்க்கில் வந்து அதை கலந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க.
நம்ம ஹீரோயின் போய் பார்க்குறா, பார்த்தா பாட்டி அங்கே மயங்கி கிடக்காங்க. ஸோ அவள் என்ன பாய்சன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்கும் போது எல்லாருமே ரூம்குள்ளே வந்துடுறாங்க. இந்த யூ தான் கூப்பிட்டுட்டே வந்திருக்கா. அவள் உடனே நம்ம ஹீரோயின் மேலே பழி போட்டுட்டு இருக்கா. ஒரு ஃபேக்கான ஏஐ வீடியோ ரெடி பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் தான் அவங்களுக்கு பாய்சன் கொடுத்த மாதிரியும் காட்டிட்டு இருக்கா. ஸோ எல்லாருமே அங்கே இதை நாங்கள் நம்ப மாட்டோம், பிகாஸ் ஷீ ரொம்ப நல்ல பொண்ணு, அவள் இந்த மாதிரி பண்ண மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் பாட்டி கண்டிப்பாக பொழைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு லூ ஒரு ஃபேக்கான ஷேர்ஸ் டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து எல்லா ஷேர்ஸையுமே அவங்க வந்துட்டு ஷீயோட பேரில் தான் எழுதி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்துட்டு அவள் இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, என்னை பாட்டியை கொலை பண்ணதே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா திங்ஸையும் தூக்கி போட்டுட்டு இருக்கா. பட் அவள் தான் ஃபேக்காக ரிப்போர்ட் வச்சிருக்கனால அவங்களால எதுவுமே பண்ண முடியல. பார்த்தா தாத்தா வந்துடுறாரு. ஃபூஜி தான் கூட்டு வந்திருக்கான். அவர் டாக்குமெண்ட்டை செக் பண்ணிவிட்டு இது வந்துட்டு என்னோட ஒய்ஃபோட சிக்னேச்சரே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த லூவும் இந்த யூ வந்துட்டு ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஒரு சைனீஸ் டாக்டரையும் கூட்டு வந்திருக்காங்க. ஸோ அவர் என்னால் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயின் நம்ம பவர்ஸை தான் இப்போ யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக உள்ளே போய் அவள் பவர்ஸை யூஸ் பண்ணுறா. ஸோ கொஞ்ச நேரத்திலே பார்த்தா கிராண்ட்மா எந்திரிச்சிடுறாங்க. ஸோ அவங்களும் வெளியில் கூப்பிட்டு வந்துடுறா. ஸோ அங்கே பார்த்தா அந்த யூ எந்திரிக்க மாட்டாங்கன்ற தைரியத்தில் இருக்கும் போது எங்கள் பாட்டி உயிரோட வரதை பார்க்கும்போது அவளுக்கு என்ன பண்ணனே தெரியல. ஸோ அவங்க சொல்கிறாங்க இதுக்கு பின்னாடி இந்த லூவும் யூவும் தான் இருக்காங்க, இவங்க 2 பேரும் இதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு வீட்டை விட்டு துரத்தி விட்டுறாங்க. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்குது, பாட்டி நல்லா இருக்காங்க அப்படின்ட்டு. பட் நம்ம ஹீரோயின் ரொம்பவே வீக்காக தான் இருக்கா. ஸோ அவங்க சொல்கிறாங்க இந்த ஹாப்பியை வந்துட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணணும், அதுக்காக ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் அதெல்லாம் வேண்டான்னு சொல்கிறா. அப்போ அந்த தேர்ட் சிஸ்டருமே அக்கா தான் என்கேஜ்மெண்ட்டில் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாளா, அப்புறம் எதுக்கு அப்படின்னு கேட்குறா. ஸோ இதை கேட்கும் போது ஃபூஜிக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்போ பாட்டி வந்துட்டு நான் எப்போ சொன்னேன் இந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டின்னு, நான் பர்த்டே பார்ட்டியை சொன்னேன், ஏன்னா இப்போது நம்ம ஷியோட பர்த்டே வரப்போதில்லை அப்படின்னும் போது அவங்களுமே எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. அப்புறம் 2 days லேட்டர் காட்டுறாங்க. இன்றைக்கி தான் நம்ம ஹீரோயினோட பர்த்டே. ஸோ கிராண்டான ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே வரும்போது சில பேர் அவளை ஆதரித்து பேசுகிறாங்க, சில பேர் இவ என்ன கண்ட்ரி சைட்லேருந்து வந்த பொண்ணு, இவள் வந்தோடனே தலையை தூக்கி வச்சு ஆடுவாங்க போல் அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அதெல்லாம் கண்டுக்காமல் இருக்கா. அந்த பிரதருமே நம்ம ஹீரோயினுக்காக ஒரு நெக்லஸை கிஃப்ட் பண்ணுறான். ஸோ அங்கே ஃபூஜி இருக்கா. நம்ம ஹீரோயின் கண்டுக்காமல் இருக்கும் போது ஃபூஜி வந்துட்டு நம்ம ஹீரோயினை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு நீ எத்தனை நாள் தான் என்னை இக்னோர் பண்ணிட்டே இருப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினுக்கு கிஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் அந்த நெக்லஸ் எடுத்து போட்டுட்டு அவன் அவளுக்காக ஒரு நெக்லஸை கிஃப்ட் பண்ணுறான். இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க தாத்தா சொல்கிறாரு இந்த சீன் இன்னும் ரொமான்டிக் ஆக்கணும், அவங்க மேலே பூவெல்லாம் தூக்கி போட அப்படின்ட்டு. அவன் பார்த்தா அந்த பிரதர் இருக்கான்ல, அவன் குனியும் போது அவன் பின்னாடி எதுவும் குத்திடுது. ஸோ அவன் கத்திடுறான். ஸோ இவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அங்கே எல்லாருமே பிளேஃபுல்லாக விளையாடிட்டு இருக்காங்க. அப்போது தாத்தா ஹீரோயின் கிட்ட ஃபூஜி ரொம்ப நல்லவன், ஸோ கண்டிப்பாக நீ அவனை பற்றி கன்சிடர் பண்ணியே ஆகணும், அவனை இப்படி அலைய விடக்கூடாதுல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு உண்மைக்கு ஃபூஜியை ரொம்ப தான் பிடிச்சிருக்கு. பட் இப்போது இந்த லைஃப்பில் அவள் ஒரு டெவில், அவள் வந்துட்டு இந்த காரியத்தை முடிக்கிறதுக்காக தான் ரீவானே ஆகியிருக்கா. அவள் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டானா அவளால் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. ஸோ அவள் எனர்ஜிஸ் மொத்தமாக போயிடுச்சுன்னா அவள் இறந்து போயிடுவா. ஸோ அது ஃபூஜிக்குமே ரொம்ப கஷ்டத்தை தரும். ஸோ அதனால அவள் அதை பற்றி யோசிக்கிறா. இந்த சைடு பார்த்தா இந்த யூ வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா தூரத்துல இருந்து. ஸோ இவங்க அப்பா இருக்காங்கல்ல, அவரையுமே அவங்க தாத்தா வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாரு. அவங்க அம்மாவுக்கும் அதில் சம்மந்தம் தான். நைட் போல் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு நடந்து வந்துட்டு இருக்கா. நம்ம ஃபூஜி என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு நம்ம எப்படி அவனுக்கு புரிய வைக்கிறது நம்ம ஒரு டெவல்னு. அப்போ அந்த யூ இருக்கால, அவள் இவளை நான் கொலை பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு நம்ம ஹீரோயினை கொலை பண்ணுறதுக்காக ஓடி வர. நம்ம ஹீரோயின் அதை தடுக்கலை. பிகாஸ் எப்போனாலும் அவள் இறந்து போக போகிறா. அவள் இந்த மூலியமாக இறந்து போயிட எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டா. ஃபூஜியுமே அவனோட லைஃப்பை பார்ப்பான்ல, அதனால அவள் ஸ்டெடியாக நின்றுட்டு இருக்கா. பார்த்தா ஃபூஜி ஊடல வந்தாரான். அவன் வந்துட்டு அந்த கத்தி குத்துனால அங்கேவே அவனுக்கு பிளட் லாஸ் ஆகி அவன் இறந்து போயிடுறான். நம்ம ஹீரோயினோட கண்ணுக்கு முன்னாடி அவளோட லவ் டோனை கொலை பண்ணால் அவளுக்கு எப்படி தாங்கும்? ஸோ அதனால் அவள் மேஜிக்கை யூஸ் பண்ண உடனே அந்த யூவுமே இறந்து போயிடுறா. ஸோ அங்கே பார்த்தா அவங்க அப்பா வந்துடுறாரு. அவர் நீ எப்படி என்னோட லவ்வரை கொலை பண்ணலாம், அவள் தான் எனக்கு இருந்த ஒரே ரிலேஷன், என்கிட்ட
பணம் கூட கிடையாது அப்படின்ட்டு ஹீரோயின் அட்டாக் பண்ணும்போது ஹீரோயின் அவரையுமே கொலை பண்ணி போட்டுறா. அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து ஒரு சோலா கன்வெர்ட் ஆகிறா. நம்ம ஹீரோவோட சோல்மே வந்துடுது. ஸோ அவங்க ரியல் லைஃப்ல சேர முடியாது, அதனால ஆவியா மாதிரி சேர்ந்துடுறாங்க போல. ஸோ இப்படியே இந்த மூவி முடிஞ்சிடுது. இந்த மூவி எப்படி இருந்துச்சு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.